சார் போன். யார்? டாக்டர் நடேசன். ஹலோ டாக்டர், ராஜன் ஹியர். எஸ் ராஜன். உங்க டெலிபோனை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். மீட் பண்ணவா? எங்க? ரேஸ் கோர்ஸ்லயா? ஓகே, இப்போ வர்றேன். எப்பவாவது உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ வெரி மச், வெரி கைண்ட் ஆஃப் யூ. இதோ வந்துட்டேன். I like it. உங்களை பெங்களூர் ரேஸ் கோர்ஸ்ல பார்த்த ஞாபகம்? நோ நோ, நான் பெங்களூர் போனதே இல்ல. நான் மெட்ராஸ் தான். ஓ ஐம் சாரி, நான் தான் மறந்துட்டேன். மெட்ராஸ்ல அந்த ஜார்ஜ் டவுன்ல கோவிந்தப்பன் நாயக்கன் தெரு. நோ நோ நோ, நீங்க யாரையோ நினைச்சு சொல்றீங்க. நான் இருக்கிறது ஹோட்டல் ஜாக்பாட். ஹோட்டல் ஜாக்பாட். ஹோட்டலுக்கும் ஜாக்பாட்னு பேரா? ஜாக்பாட் அடிச்சவர் போல இருக்கு. அப்படின்னா நீங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்றீங்க? ஆமா. எந்த ரூம்ல இருக்கீங்க? ரூம் நம்பர் 109. ஏன்னா நான் அடிக்கடி அந்த பக்கத்துல வருவேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அந்த பக்கம் வந்து அவங்கள பார்க்கலாம் இல்ல? வித் ப்ளஷர். வாங்க வாங்க. குளிக்கிறாப்ல இருக்க. பார்த்துட்டு தான் சாரி நீங்களா? வெரி வெரி சாரி. பரவாயில்ல, நான் போயிட்டு அப்புறம் வரேன். அவசரமா? அவசரம் ஒண்ணு இல்ல. குளிச்சுட்டு வரதுக்கு எவ்வளவு நாளி ஆகும்? முதல்ல தைல ஸ்நானம், சந்தன பவுடர். அம்மனுக்கு ஏதாவது அபிஷேகம் நடக்குதோ? டாக்டர் அட்வைஸ் அது. தினமும் என்ன பார்த்துக்கிட்டே வாங்க, அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா, நான் வரேன். ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க, சீக்கிரம் வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, அழகு குறைஞ்சிட போகுது. முள்ள குளிச்சுட்டு சுத்தமாவே வாங்க, நான் வெயிட் பண்றேன். தேங்க்யூ. சாரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்ல? ரொம்ப நாள் ஆகல, 2 மணி நேரம் தான் ஆச்சு. நீ பரவாயில்ல, சில பெண்களுக்கு நாள் கணக்காகும். பெண்களுக்கு அது தப்பில்லை. ஆண்கள் அழகில்லாம ஊரை சுத்தலாம். ஆமா, பெண்கள் அழகோட தான் ஊரை சுத்தணும். கரெக்ட். ஆனா ஒரு விஷயம், செயற்கை அழகையே நம்பி பெண்கள் இருக்கக்கூடாது. அகத்தின் அழகு தான் முக்கியம். யாரா இருந்தாலும் சரி, அகத்தின் அழகு மட்டும் போதாது, அதோட அடக்கமும் இருக்கணும், நேர்மையும் இருக்கணும். இப்படிப்பட்ட குணம் பெண்களுக்கு இருக்குமா? மற்றவங்களை பத்தி தெரியாது, எனக்கு மட்டும் இதே குணம்தான். வாழ்க்கையில நீ ஏதாவது குற்றம் பண்ணிருக்கியா? குறும்பு செஞ்சிருக்கேன்.
குற்றம் செஞ்சதே கிடையாது. நீ பொய் சொல்ற. பொய்யே கிடையாது. இல்ல நீ மறைக்கிற. எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட நிறைய கோல்டு இருக்கு, அதாவது தங்கம் இருக்கு. யார் சொன்னது? எதை பார்த்து அப்படி சொல்றீங்க? பணத்தை தண்ணி மாதிரி இறக்கிறேன், மனம் போனபடி செலவு பண்றேன். அதனால கொள்ள அடிக்கிறேன் அர்த்தமா? மிஸ்டர், இப்படிப்பட்ட சந்தேகத்தை வச்சுட்டு பழகாதீங்க. தயவுசெய்து போங்க வெளியே. உண்மை தெரிஞ்சுக்காம அவ்வளவு சீக்கிரம் நான் வெளியே போக மாட்டேன். அன்னைக்கு ரேஸ்க்கு வந்து இல்ல வந்தேன். உன் பக்கத்துல ஒரு ஆள் இருந்தான்ல, இருந்தான். அவன் கூட நீ சிரிச்சு சிரிச்சு பேசினி இல்ல? பேசினேன். நான் உன் பக்கத்துல வந்தோம், நான் உன்னை விட்டு ஓடிட்டான்ல. ஓடிட்டான். ஏன் ஓடுனா? அவனை கேட்கணும். நான் உன்னை கேட்கிறேன். அவன் யார்? யாரோ. அமுதா, மிரட்டாதீங்க. பயப்பட மாட்டேன். எனக்கு தெரியாது அவன் யாரோ. என் கோபம் உனக்கு தெரியாது. உண்மையை சொல், அவன் யார்? 1000 பேர் வர்ற இடம். அவனும் வந்தான். குதிரையை பத்தி கேட்டான். அவன் ஒண்ணு சொன்னா, நான் ஒண்ணு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்காக அவ்வளவு தூரம் சிரிச்சேன்? எனக்கு தெரியும், உனக்கு அவனுக்கு வேற ஏதோ உறவு இருக்கு. என்ன? ஓ அதுவா? பணம் தோத்த ஆளுங்களை காட்டினா, அவங்க மூஞ்சிங்களை காட்டினா, அதை வச்சு காமெடி பண்ணா. அதை கேட்டதும் அடக்க முடியாம சிரிச்சேன். அவ்வளவுதான் எனக்கு அவனுக்கு உறவு. சாமர்த்தியமா பேசுறது அபிப்பிராயமா? சத்தியத்தை பேசுறேன். கொள்ள கூட்டத்துக்கு சத்தியம் வேறையா? உண்மையை சொல்லு, அவன் உன்கிட்ட ஒரு தங்க கட்டி கொடுத்தான். தங்கம்மா? இது என்ன புது கதை? இன்னொரு கதை சொல்றேன். ரேஸ் கோர்ஸ்ல டாக்டர் செத்து போனாரே, எப்படி செத்தார்? கட்டின பணம் போச்சு, ஹார்ட் ஃபெயிலியர் செத்தார். இல்ல, உங்ககிட்ட இருந்து ஒரு நாள் விஷ ஊசியால் அவரை கொண்டுட்டான். அவன் போய் தாங்க செய்யற கூட்டத்தை சேர்ந்தவன். நீ அவனுடைய கையாள், உண்மைதானே? அத்தனையும் வீண் பழி. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மிஸ்டர், உடனே நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இல்ல கட்டி பெரிய கூட்டத்தையே கூட்டிடுவேன். உண்மையை சொல்லலன்னா இப்படியே உனக்கு. ஐயோ, அநியாயம், அக்கிரமம், போலீஸ். உண்மையை சொல்ல மாட்டீங்கள? உண்மையை சொல்ல மாட்டேன். மேடம், இதெல்லாம் உங்க முன்னேற்பாடா? இவங்கெல்லாம் உங்க ஆட்களா? எப்படி நம்ம விளையாட்டு? இப்போ அது உண்மையை சொல்லிடு. நீங்க உண்மையை சொல்லுங்க. நீங்கெல்லாம் ஏறும்ல ஏன் கலாட்டா பண்ண வந்தீங்க? சிரிப்பா? சிரிங்க, நல்லா சிரிங்க. போன் பண்ணிருக்கேன்,
போலீஸ் வரும், அப்போ சிரிங்க. போலீஸ்? யார் போன் பண்ணது? அமுதாங்கிறது யாரு? நான் தான் சார். இவரை பாருங்க, இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர். எஸ் சார். ரெண்டு பேரும் இழுத்து. எஸ் சார். சின்ன வயசுல இப்படி ஒரு அழுத்தமான பொண்ணை நான் பார்த்தது கிடையாது. எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாது, ஆனா எல்லாம் எங்களுக்கு தெரியும். சார், அத்தனையும் போய் இவரை பேச விடாதீங்க. அப்பப்பா, நான் படாத பாடுபட்டேன். சார், நீங்க பெரிய அதிகாரி, முதல்ல இவர் அடக்குங்க. கருணை காட்டி என்ன போக விடுங்க. இது கடவுளுக்கே அடக்காது. உண்மையை தவிர மத்த எல்லாத்தையும் அதிகமா பேசுறேன். இது பாருப்பா, குத்தவாளியை காட்டி கொடுத்துட்டா உனக்கும் பெருமை, பரிசும் புகழும் கிடைக்கும். ஐயோ தெய்வமே, உங்க எல்லாருக்குமே ஒரே பாடும், ஒரே எண்ணம், ஒரே பார்வைதானம். இப்ப வாங்க ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடு, என்ன போக விடுங்க. பேசக்கூடாது. பேசுவேன். பேச உரிமையை கடவுள் கூட நிறுத்த முடியாது. பெண் பேசக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஷவுட்டிங் இல்ல மிஸ்டர், உரிமை குரல். இந்த நாட்டுல அந்த உரிமைக்கு சட்டப்படி அனுமதி உண்டு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். விடுங்க விடுங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க. செய்யுங்க. அதிகாரம் உயிரை காப்பாத்துது, கடவுள் என்ன காப்பாற்றும். நீங்க நல்லா இருங்க, நீங்க நல்லா இருங்க. விடுங்க விடுங்க. இந்த பெண்ணை பத்தி உங்க தீர்மானம் என்ன? இந்த பெண்ணுக்கு அந்த கூட்டத்துக்கு நிச்சயமா சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்த பெண் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு அந்த ரவுடி பசங்க எப்படி வந்தாங்க? என்ன தாக்கணுங்கிற முன்னேற்பாடு தான். ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்லையா? இந்த பெண்ணை தூக்கிட்டு போக, அதாவது கிட்னாப் பண்ணிட்டு போக வந்திருக்கலாம் இல்லையா? காரணம் நமக்கு தெரியாம இருக்கலாம். ரேஸ் கோர்ஸ்ல வேலாயுத இவகிட்ட நெருக்கமா பேசிட்டு இருந்ததை நானே பார்த்தேன். அதை மட்டும் வச்சு அப்படி முடிவு கட்டிட முடியாது. அவளை தூக்கிட்டு போகவோ இல்ல சரி கட்டவோ தொடர்ந்து வந்திருக்கலாம் இல்லையா? இல்ல, டாக்டர் முதல்ல இவ கூட பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவன் ஓடி போய் வேலாயுதத்துக்கிட்ட ஏதோ சொன்னான். அப்புறம் தான் வேலாயுதம் டாக்டரை கொலை பண்ணிருக்கான். இப்ப நாம எந்த விதமான முடிவுக்கு வரப்போறது இல்ல. இவன் மேல சந்தேகம் இருக்கு, மிரட்டி பார்க்கலாம். இப்ப என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நான் இது சம்பந்தமா பெங்களூர் போறேன். இவளையும் கூட கூட்டிட்டு போனா புதுசா ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாக்குறேன். ஆல்ரைட், அப்படியே செய்யுங்க. சொல்லுங்க. அதான் சொன்னேன். அதையோ அடிக்கணும்னு எனக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இதை தவிர வேற ஏதாவது சொன்னானா? இல்ல. என்ன இல்ல? எங்க சார் போறீங்க? என் இஷ்டப்படி எங்க வேணாலும் போவேன். நீங்க தனியா போகலாம் சார், ஆனா நான் ஒருத்தி கூட இருக்கேனே. அம்மா மிஸ், நீ இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்க. வான்னா வரணும், போனா போகணும், பேசணும்னா தான் பேசணும். அதான் சட்டம். இந்த சட்டம் எந்த புத்தகத்திலே, எந்த பக்கத்திலே, எந்த வரியில எழுதிருக்கு? இந்த கேள்வி எல்லாம் கோர்ட்ல வந்து கேளு. இப்ப வாயை முடிக்கிட்டு பேசாம. நம்ம வண்டிக்கு 10 லிட்டர் பெட்ரோல் போடு. எஸ் சார்.
ஐயோ நாம நினைச்ச மாதிரி அமுதாவை கடத்த முடியல. ராஜா என்கிட்ட தப்பிச்சிட்டான். நீ எதிரில வந்து மடக்கு, நான் ஃபாலோ பண்றேன். அப்படியா? இதோ புறப்படுறேன். அமுதா, அமுதா, உட்கார். அப்பா, ஒரே தலைவலி, கண் எரிச்சல். ஏன் சார், இந்த புகையில உங்களுக்கு மயக்கம் வரல? என் உத்தியோகத்துக்கு எல்லா கலைகளும் தெரிஞ்சிருக்கணும். யோகாசனம் படிச்சவன, ரொம்ப நேரம் மூச்சடக்குவேன். ஆமா, இப்ப நாம எங்க இருக்கோம்? என்ன ஆச்சு? யாரோ சில பேர் உன்னை வந்து தூக்கிட்டு போனாங்க. நான் என்ன செஞ்சேன்? என்னை ஏன் தூக்கிட்டு போடும்? பார்க்கலாம், பயப்படாது. மறுபடி ஃபாலோ பண்றாங்க பாரு. அப்படியா? ஐயோ, முன்னால ஒரு கார் வருது. அதுவும் அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? நல்லா கண்டு
கவுண்டர்ஸ். நீ கெட்டியமா பிடிச்சுக்க. எனக்கு மயக்கமா வருது. கொஞ்சம் காரம் நிறுத்துங்க. எங்க நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியும்.